வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு உடனடி ராஜதந்திர நடவடிக்கையை அமல்படுத்துமாறு தமிழக முதல்வர் அவசர கடிதம். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையை டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்க முடியும் என ஜனாதிபதி உறுதி. ஜனாதிபதி அலுவலரிடமிருந்து அவசர செய்தி. தமிழ் மக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். மன்னாரில் வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சி ஒன்றால் வழங்குவதற்கு என கொண்டுவரப்பட்ட ஒரு தொகுதி உணவுப் பொருட்கள் இன்று மாலை மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் வைத்து அடம்பன் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது. அவற்றை ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்றில் வைத்து அவை மீட்கப்பட்டுள்ளதோடு 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் வைத்து வாகனம் ஒன்றை சோதனை செய்த போது குறித்த வாகனத்தில் ஒரு தொகுதி உணவுப் பொருட்கள் காணப்பட்டன. இதன்போது போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளின் போது குறித்த உணவுப் பொருட்கள் அரசியல் கட்சி ஒன்றால் வாக்காளர்களுக்கு வழங்க கொண்டுவரப்பட்ட விஷயம் தெரிய வந்தது. உணவுப் பொருட்களை போலீசார் அடம்பன் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றதோடு குறித்த வாகனத்தின் சாரதி, உதவியாளர் உட்பட வாகனத்தில் பயணித்த 3 கைது செய்யப்பட்டனர். அந்த வாகனத்தில் சுமார் 290 நபர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் தயார் செய்யப்பட்ட 5 கிலோகிராம் அரிசி பாக்கெட், 2 கிலோகிராம் மா, 1 கிலோகிராம் சீனி, 20 கிராம் ரின்சோ ஆகியவை ஒவ்வொரு வாக்காளருக்கும் கொடுக்கப்படும் விதத்தில் பொதி செய்யப்பட்டிருந்தன. அவை 6,13,500 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது. எந்த அரசியல் கட்சியின் வேட்பாளர் உணவுப் பொருட்களை கொடுத்து வாக்காளர்களை கவர முயற்சித்தார் என்பது தெரியவில்லை. தங்காலையில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான லான்ஸ் குரூஸ் ரக சொகுசு ஜீப் வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனமானது தங்காலை காவல் பிரிவுக்குட்பட்ட விதனந்தேனிய பிரதேசத்தில் நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்ததாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஜீப் வாகனத்தின் தற்போதைய உரிமையாளரான எம்பிலப்பட்டிய வல்லேகம பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் சட்டத்தரணி ஊடாக மாத்தறை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதையடுத்து கைது செய்யப்பட்டுள்ள அவர் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். மேலும் இந்த வாகனத்தை களுத்துறை பிரதேசத்தில் உள்ள அமைச்சரின் சகோதரர் ஒருவரால் குறித்த வர்த்தகருக்கு விற்பனை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ராஜகிரிய சந்தி பகுதியில் தினமும் காலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அலுவலக ஊழியர்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில காலமாக நிலவி வரும் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணப்படவில்லை என பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். ராஜகிரிய பிரதான வீதிக்கு நாவலம் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் இருந்து பிரவேசிக்கும் மக்கள் குறிப்பாக காலை வேளைகளில் அதிக வாகன நெரிசல் காரணமாக மணிக்கணக்கில் அலைய வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். நாடாளுமன்றம் உட்பட பல அரசு நிறுவனங்கள் அருகாமையில் அமைந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான அலுவலக ஊழியர்கள் பக்க வீதிகளில் இருந்து ராஜகிரிய பிரதான வீதிக்குள் பிரவேசிப்பதாகவும் கூறப்படுகிறது. மேம்பாலம் இருந்தும் இப்பகுதியில் சில காலமாக நெரிசல் நீடிப்பதால் இப்பிரச்சினைக்கு அரசும் காவல்துறை உயரதிகாரிகளும் உடனடி தீர்வு காண வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது தொடர்பில் போலீஸ் போக்குவரத்து தலைமையகத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக ஹபுகொடவிடம் வினவிய போது அந்த பகுதியில் காலை வேளையில் வாகன நெரிசல் காணப்பட்டதை ஒப்புக்கொள்கின்றேன். போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்கான வேலை திட்டம் ஒன்றை தயார்படுத்த உள்ளதாகவும் தேர்தலின் பின்னர் அந்த வேலை திட்டம் அமல்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் கடமைகள் காரணமாக போலீஸ் உத்தியோகத்தர்களை போதிய அளவு போக்குவரத்து கடமைகளில் ஈடுபடுத்த முடியவில்லை எனவும் பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள பொது தேர்தலில் வாக்கெடுப்பு கடமைக்கு நியமிக்கப்பட்டுள்ள அரசு அலுவலர்கள் அனைவரும் பக்கசார்பின்றி செயற்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: பொது தேர்தல் வாக்கெடுப்பு கடமைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அரசு அலுவலர்கள் அனைவரும் பொறுப்புடனும் புரிந்துணர்வுடனும் கூர்ந்த கவனத்துடனும் எவருக்கும் விசேட கவனிப்பை செலுத்தாமல் செயற்பட வேண்டும். தேர்தல் நடைபெறும் காலப்பகுதியில் வாக்காளர்களுடன் பொது தேர்தல் வேட்பாளருடனும் அதிகாரமளிக்கப்பட்ட முகவர்களுடனும் நட்புறவுடனும் மற்றும் சகிப்புத்தன்மையுடனும் செயற்பட வேண்டும். இந்த நிலையில் தேர்தல் நடைபெறும் காலப்பகுதியில் தங்களுக்கு வழங்கப்படும் கடமைகளை சிறப்பாகவும் பொறுப்புடனும் நிறைவேற்ற வேண்டும். தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் நீதிமன்றத்திற்கும் மாத்திரமே நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும். எனவே பக்கசார்பின்றி பொறுப்புடனும் நியாயமான முறையிலும் தங்களது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இலங்கை அதிகாரிகளால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகுகளை விடுவிக்கவும் அவசர ராஜதந்திர நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதாகவும் அவர்களது குடும்பங்களுக்கும் கடும் நெருக்கடியை ஏற்படுத்துவதாகவும் இதுபோன்ற கைதுகள் அதிகரித்து வருவது குறித்து ஸ்டாலின் கவலை தெரிவித்தார். நவம்பர் 9ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து 2 இயந்திர மீன்பிடி படகுகள் மற்றும் பதிவு செய்யப்படாத ஒரு கப்பலில் இருந்த 23 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. சில நாட்களுக்கு பிறகு நவம்பர் 12 அன்று 12 மீனவர்களுடன் நாகப்பட்டினத்தில் இருந்து மற்றொரு படகும் கைது செய்யப்பட்டது என்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2024ஆம் ஆண்டு இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் எண்ணிக்கை இதுவாகும் என்று முதலமைச்சர் அடிக்கோடிட்டு கூறினார். எங்கள் மீனவர்கள் மேலும் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் அவர்களின் கப்பல்களுடன் விரைவாக விடுவிக்கவும் உடனடி ராஜதந்திர முயற்சிகளை தொடங்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் ஜெய்சங்கரிடம் தனது முறையீட்டில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையை டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்க முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார். கம்பஹாவில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தற்போது நிலவும் பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் நிதி ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தை கோடிட்டு காட்டினார். எங்கள் மறுசீரமைப்பு செயல்முறை கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளது. இறுதி செய்ய ஒரு சிறிய தொகை மட்டுமே எஞ்சியுள்ளது என்று ஜனாதிபதி கூறினார். இந்த எதிர்கால கடமைகளை நிறைவேற்றுவதற்காக கணக்கீடுகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பதால் 2028ஆம் ஆண்டளவில் மறுசீரமைக்கப்பட்ட கடனை திருப்பி செலுத்த தொடங்கும் நிலையில் நாடு இருக்கும் என்று அவர் உறுதியளித்தார். எதிர்வரும் பொது தேர்தலுக்கு பின்னர் பொருளாதார மீட்சி வேலை திட்டத்தின் 3வது மீளாய்வை செய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இலங்கைக்கு வரவுள்ளதாக ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். இந்த மதிப்பாய்வு 2025 ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி தொடக்கத்தில் முடிவடையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் நிலையான பொருளாதார அடித்தளத்திற்கு வழிவகுக்கும் என்றார். நாளை வியாழக்கிழமை 14ஆம் திகதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல அரசியல் கட்சிகள் தமது கூட்டல் கழித்தல் கணக்குகளை போட்டு பார்க்க தொடங்கியுள்ளன. வடக்கு கிழக்கில் போட்டியிட்டு ஜெயிக்கும் கூட்டமைப்பில் இருந்து கூட்டணி கட்சிகள் விலகியதால் இம்முறை தனியாக போட்டியிட்ட தமிழ் கட்சியின் தலைவர்கள் போட்டு பார்த்த கணக்கில் விடை அதிர்ச்சி அடையும் விதத்தில் உள்ளதாக கூறுகிறார்கள். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் அந்த கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைத்தாலே பெரிய விஷயம் என்று அதன் தலைவர்களே கணிப்பிட்டுள்ளார்கள். ஒரு ஆசனம் மட்டும் கிடைத்தால் அது கிளிநொச்சியிலிருந்து கிடைக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் கட்சியின் கிளிநொச்சி பிரமுகர் மீது பார் லைசன்ஸ் தொடர்பான சர்ச்சைகள் உள்ளதால் அந்த வெற்றியும் உறுதியானது என்று கூற முடியாது. மக்கள் மத்தியில் போகாமல் வீட்டுக்குள் இருந்து அரசியல் செய்த கட்சி மற்றும் சைக்கிளில் செல்பவர்களை நம்பிய கட்சி இரண்டுமே வைத்தியரின் சுயேட்சை குழு தமது வாக்குகளை பிரிக்கலாம் என்பதால் வைத்தியரை சிறையில் வைத்திருக்க சில முயற்சிகளை செய்தார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் பலிக்கவில்லை. பிரச்சாரத்தில் இவர்களுக்கு 4 பேர் கூடினால் வைத்தியருக்கு 4000 பேர் கூடுகிறார்கள் என்பதை அவர்களை பதற வைத்த விஷயமாக மாறியது. தவிர ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசு வடக்கில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை விடுவிப்பது மற்றும் தேவையற்ற இடங்களில் இராணுவ முகாம்களை மூடுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது பாரம்பரிய தமிழ் அரசியல்வாதிகளை மேலும் திகிலடைய வைத்துள்ளது. வடக்கில் ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தால் பாரம்பரிய தமிழ் அரசியல்வாதிகள் பல தசாப்தங்களாக செய்ய முடிந்திராத காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகள் விடுவிப்பு உட்பட பல விஷயங்கள் உடனே நடக்கலாம் என்ற நினைப்பு மக்கள் மத்தியில் ஏற்படலாம். வெள்ளைவேட்டி அரசியல்வாதிகள் சைக்கிளில் வீடு நோக்கி போக வேண்டியிருக்கும் மற்றும் அவர்களுக்கு சங்குதான் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். திசை காட்டியில் உள்ள காந்த ஊசியின் முனை எப்போதும் வடக்கை தான் காட்டும் என்பதால் வடக்குக்கு திசை காட்டி மற்றும் ஊசியல் அபிமானம் இருக்கும் என்பதை மறுக்க முடியாது.